இபிஎஃப் மூன்றாவது கணக்கில் இருந்து 15 பில்லியன் ரிங்கேட் நிதி எடுக்கப்பட்டுள்ளது. மலேசியர்களின் சம்பளம் உயராத வரை பிரச்சனை தீராது. சார்ல்ஸ் சந்தியாகோ சாடல். பெரியவர்களாக ஆள் மாறாட்டம் செய்யும் சிறார்களை அடையாளம் காண AI உதவியை நாடும் யூடியூப். கிளாந்தான் குலக்கராயில் 67 மலைப்பாம்பு குட்டிகள் கண்டெடுப்பு, 7 தப்பியோட்டம். கண்டங்கள் கடந்த பக்தி. அமெரிக்காவில் புதிய காருக்கு அசத்தலாக பூஜை செய்து வைரலான ஆப்பிரிக்க இந்து பூசாரி. இபிஎஃப் எனப்படும் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் மூன்றாவது கணக்கில் இருந்து மாதம் பணத்தை மீட்கும் முறை கடந்த ஆண்டு மே மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து இதுவரை 4.6 மில்லியன் மலேசியர்கள் சுமார் 15 பில்லியன் ரிங்கேட் பணத்தை மீட்டுள்ளனர். ஆபத்து அவசரங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இவ்வசதி நிரந்தர நிதி அழுத்தத்தில் வாழும் குடும்பங்களுக்கு உயர்நாடியாக மாறியுள்ளதை இது காட்டுவதாக கில்லான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ வர்ணித்துள்ளார். பணத்தை மீட்பது இங்கு பிரச்சனை அல்ல. காரணம், இது உயிர் வாழ்வதற்கான ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறியாகும். ஊதியங்கள் குறைவாக இருப்பதாலும் வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பதாலும் மக்களால் முன்பு போல சேமிக்க முடியவில்லை. இதனால் அவர்கள் பணத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். எனவே மலேசியர்களுக்கு உண்மையான ஊதிய வளர்ச்சியும் வலுவான சமூக பாதுகாப்பு தேவையாகிறது. அதே சமயம் குறைந்த இபிஎஃப் சேமிப்பை கொண்டுள்ள உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தின் இலக்கு வைக்கப்பட்ட நிரப்புதல்களும் அவசியமாகும். இதன் மூலம் மக்கள் கௌரவத்துடன் வாழ முடியும் என சார்ல்ஸ் கூறினார். அடிக்கடி இபிஎஃப் சந்தா விகிதங்களை நாம் மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. மாறாக பிரச்சனையின் மையத்தில் இருந்து அதனை நாம் சரி செய்ய வேண்டும். அதாவது மலேசியர்கள் பணத்தை சேமிக்க அவர்களுக்கு போதுமான ஊதியம் வழங்கப்படவில்லை என்பதே உண்மை. இது சரி செய்யப்படும் வரை ஓய்வூதியம் ஒரு சிலருக்கு ஒரு சலுகையாகவே இருக்கும், அனைவருக்கும் உத்தரவாதமாக இருக்காது என சார்ல்ஸ் சுட்டிக்காட்டினார். மனைவியை இழந்த 67 வயதான ஓய்வு பெற்ற பள்ளி அலுவலர் ஒருவர் ஏழாண்டுகளாக தனது சொந்த பேத்தியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 9 வயதான அச்சிறுமியை கிப்பலாபத்தாஸ் பெர்மாத்தாங் கராய் பசாரில் உள்ள வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் அந்த வயோதிகன். தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது 10 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் சவுக்கடியும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட அச்சிறுமிக்கு உடல் மற்றும் மனரீதியான துன்பத்தை ஏற்படுத்திய சந்தேக நபருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதாடினார். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருப்பதால் நீதிமன்றம் உத்தரவாதத்துடன் கூடிய 12,000 ரிங்கேட் ஜாமீன் தொகையை விதித்துள்ளது. இந்த வழக்கு மருத்துவ அறிக்கையை பெறுவதற்காக வரும் செப்டம்பர் 24ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நேற்று கிளாந்தான் குலக்கராயில் கம்புங் கர்த்தா கங்கோங்கில் மலைப்பாம்பு கூட்டில் இருந்து 67 குட்டிகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 60 பாம்புகள் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டன. எஞ்சிய 7 காட்டிற்குள் தப்பியுள்ளது. அப்பகுதியில் கால்நடைகளை எடுத்து செல்ல வந்த விவசாயி 7.3 மீட்டர் நீளமும் 200 கிலோ எடையும் கொண்ட ஒரு மலைப்பாம்பை கண்டுள்ளார். முட்டைகளை சேகரிக்கும் வேளையில் அவை அனைத்தும் குஞ்சு பொரித்தன என்றும் இதில் 7 குட்டிகள் அருகிலுள்ள புதர்களுக்குள் தப்பி சென்றன என்றும் அறியப்படுகின்றது. பிடிக்கப்பட்ட அனைத்து மலைப்பாம்பு குட்டிகளும் தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் காட்டிலுள்ள இயற்கை வாழ்விடங்களில் விடப்படும் என்று தீயணைப்புத்துறை செயல்பாட்டு தலைவர்
முகமது ஹம்டான் மஹாடி கூறியுள்ளார். Aeon Big Falling e-Powil பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ணக்கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது e-Powil கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 17 ஆகஸ்ட் வரை Aeon Big Falling e-Powil. யூடியூப்பில் பெரியவர்கள் போல் ஆள்மாறாட்டம் செய்யும் குழந்தைகளை கண்டறிய அந்த வீடியோ பகிர்வு தளம் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. தொடக்கமாக அமெரிக்காவில் இப்புதிய பாதுகாப்பு அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்த வீடியோக்களின் வகைகள் மற்றும் யூடியூப் கணக்குகளின் நீண்ட ஆயுள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடிப்படையில் பயனர்களின் வயதை கணக்கிட இயந்திர கற்றல் எனப்படும் AI-இன் பதிப்பு பயன்படுத்தப்படுகிறது. கணக்கில் உள்ள பிறந்த நாளை பொருட்படுத்தாமல் இந்த தொழில்நுட்பம் ஒரு பயனரின் வயதை கணித்து அவரின் வயதுக்கு ஏற்ற உள்ளடக்கங்களையும் பாதுகாப்பான அனுபவங்களையும் வழங்கும் என யூடியூப் இளைஞர் உள்ளடக்க மேலாண்மை இயக்குனர் ஜேம்ஸ் பேசர் கூறினார். இதனை சிறிது காலமாகவே மற்ற சந்தைகளில் பயன்படுத்தி வருவதாகவும் எதிர்பார்த்தபடியே அது சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் கூறினார். சுருங்க கூறின், பயனர் வயதை தோராயமாக கணக்கிடும் இந்த தொழில்நுட்பமானது ஏற்கனவே உள்ள வயது மதிப்பீட்டு மாதிரியை மேம்படுத்துகிறது. அவ்வகையில் அவர்கள் வயது குறைந்தவர்கள் என யூடியூப் நம்பினால் பயனர்களுக்கு அது குறித்து அறிவிக்கப்படும். சம்பந்தப்பட்டவர்கள் கடன் பற்ற அட்டை, செல்ஃபி அல்லது அடையாள அட்டை மூலம் அவர்களின் வயதை உறுதி செய்யும் தேர்வும் அவர்களுக்கு வழங்கப்படும். சமூக ஊடக தளங்கள் குழந்தைகளின் நல்வாழ்வை பாதுகாக்க தவறிவிட்டதாக உலகளவில் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படும் நிலையில் வயதுக்கு மீறிய உள்ளடக்கத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் யூடியூப் இறங்கியுள்ளது வரவேற்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த ஒரு இந்து பூசாரி புதிய வாகனத்திற்கு ஆசீர்வாதம் கோரும் பாரம்பரிய கார் பூஜையை கச்சிதமான உச்சரிப்புடன் செய்யும் வீடியோ வைரலாகி உள்ளது. சமஸ்கிருத ஸ்லோகங்களை அவர் அசத்தலான துல்லியத்துடன் ஓதுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர் மந்திரங்களை உச்சரிப்பதும் இந்து சடங்குகளை நேர்த்தியாக செய்வதும் வலைத்தளவாசிகளை பிரமிக்க வைத்துள்ளது. இதனிடையே வைரலான இவரது காணொளிக்கு இந்தியாவில் நகர்ப்புற மக்களை விட இந்த ஆப்பிரிக்க பூசாரியின் உச்சரிப்பு சிறப்பாக உள்ளது போன்ற கருத்துக்கள் குவிந்து வருகின்றன. இது போன்ற தருணங்கள் இந்து மரபுகளின் உலகளாவிய ஈர்ப்பை உணர்த்துவதோடு பக்தி என்பது எல்லைகள் கடந்தது என்பதை பறைசாற்றுவதாகவும் வலைத்தளவாசிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life.